வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். சேலம் கோட்ட மேலாளரிடம் ஒரு கோரிக்கை மனு அப்படிங்கிறது சமீபத்தில் கொடுக்கப்பட்டது. அது கரூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக அந்த கோரிக்கை மனு அப்படிங்கிறது இருந்தது. அது என்ன கோரிக்கை அப்படின்னா, போத்தனூரில் இருந்து கரூர் வரைக்கும் புதிய ரயில் பாதை வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர், ஈரோடு வழியாக கரூருக்கு தான் பாதை இருக்கு. ஏன் இந்த புதிய பாதைக்காக இவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இவங்க கேட்கக்கூடிய அந்த வழித்தடம் அப்படிங்கிறது போத்தனூர்ல இருந்து ஆரம்பிச்சு பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோவில் வழியாக கரூர். இந்த பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பஞ்சாலைகள் இருக்கிறது, நிறைய மாட்டுத்தீவன ஆலைகள் இருக்கிறது, கோழித்தீவன ஆலைகள் இருக்கிறது, கோழி பண்ணைகள் இருக்கிறது. இவங்க எல்லாம் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை வெளி ஊர்களுக்கு கொண்டு செல்வதற்கு ரொம்பவுமே சிரமமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. ஏன்னா தனியாக ஒரு வண்டியை பிடிக்கணும், அதுக்கடுத்து ஈரோடுக்கோ திருப்பூருக்கோ கோயம்புத்தூருக்கோ வர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இதை தவிர்ப்பதற்காக ஒரு புதிய பாதை அமைச்சாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கும் கூட அது ரொம்பவுமே பயனுள்ள பாதையாக இருக்கும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. பயணிகள் போக்குவரத்துக்கு இப்போது இருக்கக்கூடிய பாதை அப்படிங்கிறது ஓகே. ஆனால் இந்த ரூட்டில் பாதை அமைக்கும் பட்சத்தில் பல்லடம், காங்கேயம் இந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு புதிதாக ஒரு ரயில் பாதை அப்படிங்கிறது கிடைக்கும். அவர்கள் பெருநகரங்களுக்கு சென்று வருவதற்கும் வசதி அப்படிங்கிறது ஏற்படும். அதற்காக இந்த கோரிக்கையை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாதையான அந்த திட்டங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மதுரையிலிருந்து தூத்துக்குடி வரைக்குமான பாதையாக இருக்கட்டும், புதிய பாதையாக இருக்கட்டும், அதே மாதிரி பழனியிலிருந்து ஈரோடு வரைக்குமான அந்த புதிய பாதையாக இருக்கட்டும், இந்த பாதைகளின் பணிகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் எத்தனையோ புதிய பாதைகள் அமைக்கப்படுகிறது. அந்த வகையில் கரூரில் இருந்து போத்தனூரை இணைக்கும் வகையில் இந்த பாதை அமைச்சாங்க அப்படின்னா உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கும். ஏற்கனவே போத்தனூரில் இருந்து பொள்ளாச்சியை இணைக்கும் வகையில் செட்டிப்பாளையம் வரையான ஒரு பாதை அப்படிங்கிறது இருக்கிறது. அங்கே இருந்து ஒரு டைவர்ஷன் அப்படிங்கிறத கொடுத்து பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோவில் வழியாக இந்த பாதை வருமா? பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோ வரைக்கும் நன்றி.